அண்மை செய்தியை பார்க்கிறோம். பரந்தூர் விமான நிலையம் நிலம் கையகப்படுத்த புதிய அதிகாரி நியமிக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. சென்னை பரந்தூர் விமான நிலையம் நிலம் கையகப்படுத்துவதற்கான சிறப்பு மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரி கீதா பிரியா மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் இது தொடர்பான விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் யுவராஜ். வணக்கம். என்ன விவரம் பதிவு செய்யலாம்? வணக்கம். தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்றதிலிருந்தே பல அதிரடி மாற்றங்களும் அதே போன்று பணியிட மாற்றங்களும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் பரந்தூர் விமான நிலையத்திற்கு நிலத்தை கையகப்படுத்தக்கூடிய பணிக்கு புதிய சிறப்பு மாவட்ட வருவாய் அலுவலராக கீதா என்பவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். சென்னை மாவட்ட வருவாய் அலுவலர் கீதா பரந்தூர் புதிய கிரீன்ஃபீல்டு விமான நிலைய திட்டத்தினுடைய மண்டலம் 3 பகுதிக்கான சிறப்பு மாவட்ட வருவாய் அலுவலராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். இதற்கு முன்பாக கீதா பிரியா என்பவர் அங்கு பணியில் இருந்திருக்கின்றார். அந்த வகையில் பரந்தூர் விமான நிலையத்திற்கு புதிதாக கிரீன்ஃபீல்டு விமான நிலையத்தை அமைக்க இருக்கக்கூடிய பணிக்கு நிலத்தை கையகப்படுத்தக்கூடிய பணிக்கு கீதா சென்னை மாவட்ட வருவாய் அலுவலராக இருந்து வந்தார். கீதா தற்பொழுது பரந்தூர் விமான நிலையத்தினுடைய நிலத்தை கையகப்படுத்தக்கூடிய அந்த திட்டத்திற்கு புதிய சிறப்பு மாவட்ட அலுவலராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார். அதே போன்று கடந்த திமுக ஆட்சியில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பரந்தூரில் 5600 ஏக்கர் பரப்பளவில் புதிய சர்வதேச விமான நிலையம் அமைக்க திட்டமிடப்பட்டிருந்தது. தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தின் தரப்பிலிருந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தொடர்ந்து இந்த திட்டமானது கைவிடப்படுமா அல்லது தொடர்ந்து திட்டம் நடைபெறுமா என்கின்ற கேள்விகளும் பல்வேறு வகையில் ஏற்பட்ட நிலையில் தற்பொழுது பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது சிறப்பு மாவட்ட வருவாய் அலுவலராக கீதா தற்போது நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார். பரந்தூர் கிரீன்ஃபீல்டு விமான நிலையம் புதிதாக அமைக்கப்படக்கூடிய இந்த விமான நிலையத்திற்கு நிலத்தை கையகப்படுத்தக்கூடிய பணிக்கு தற்பொழுது புதிய வருவாய் மாவட்ட அலுவலர் நியமனம் செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.